கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் குளிக்க கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்து வரக்கூடிய அந்த தொடர் மழை காரணமாக இன்று காலை திடீரென கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக உடனடியாக கோவை குற்றாலம் மூடப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தற்போது போலுவாம்பட்டி வனத்துறையினர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நுழைவாயிலில் அதற்கான அறிவிப்பையும் வந்து வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த மே இறுதியில் வந்து பெய்த தொடர் மழை காரணமாக கிட்டத்தட்ட 48 நாட்கள் வந்து கோவை குற்றாலம் அருவி மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 11ஆம் தேதி மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அந்த தடையானது நீக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த நிலையில் தான் நேற்று இரவு பெய்த அந்த தொடர்ச்சியான மழையின் காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்போது குற்றாலம் அருவி மீண்டும் மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவிச்சிருக்கிறாங்க. மீண்டும் அந்த நீர்வரத்து சீரான பிறகே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது வனத்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.